வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நம் சந்தைகள் ஒரு மிக்ஸ்டு நோட்டோட இருந்ததுன்னு சொல்லலாம். கடைசியில் ஒரு 7 புள்ளிகள் அதிகரித்து 22,509 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 812, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1312. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது மிட் கேப் இன்னைக்கு 0.38% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் ஒரு 0.4% விழுந்திருக்கு. ஸோ அதனால் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி மறுபடியும் 6.26% ஏறி இருக்கு. ஸோ அதனால் ரிஃப்ளெக்டிங் ஆன் த ஹைட்டன்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் எனர்ஜி இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜி, பேங்க் அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒன்லி த மேஜர் செக்டாரில் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹிண்டால்கோ, கோல் இந்தியா, டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி போர்ட், பவர் கிரிட், சிப்லா, பிபிசிஎல், டிவிஸ் லேப், அதானி என்டர்பிரைசஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பார்த்தோம்னாக்க லைக் நெஸ்லே, ஹீரோ மோட்டோ காப், மாருதி இதெல்லாம் டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா ஒரு 386 ரூபாய் குறைந்து 73,981, வெள்ளி 819 ரூபாய் குறைந்து 94,448, குரூட் ஆயில் 59 ரூபாய் குறைந்து 6,520 மணிவாய் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு 3-4 மாதங்கள் முன்பு நாம் சில்வரை பற்றி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். சில்வர் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வரையும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சில்வரை ஒரு முதலீடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் அது 65,000 இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96,000 ரூபா வரையும் போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் மார்க்கெட் மூவ்ஸ். இதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் நாம் அதை சொல்ல முடியும். மேலும் நேற்றைய தினம் முடிவடைந்த 5th ஃபேஸ் ஆஃப் லோக்சபா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 57.60 இதுதான் பர்சன்டேஜ் தான் ஓட்டு விகிதம் நடந்துள்ளது. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் இன்றைய தினம் ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்ததுன்னு சொல்லலாம் ஓப்பனிங்கில். ஆனால் அதன் பிறகு பார்த்தோம்னா சந்தைகள் ஸ்லோவாக மேலே ஏறி, அதாவது ஒரு 9:20க்கு அப்புறமே பார்த்தோம்னா 22,474 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினதுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் ஹை பார்த்தோம்னா 22,591, பட் க்ளோசிங்கில் 22,509 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மேலும் இன்றைய தினம் ஜிங்க், மெட்டல் இண்டஸ்ட்ரிலாம் பெட்டராக ஏறி இருக்கு. ஏன்னா ஓவராலாகவே மெட்டலில் ஒரு பெரிய ஆக்டிவிட்டி த்ரூ அவுட் த வேர்ல்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க மிண்டா கார்ப், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் கோட்டாக் பேங்க் இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. நண்பர்களே, டிப்பிக்கலி இந்த மார்க்கெட் பார்த்தோம்னா இந்த நார்மலாக என்ன சொல்லுவோம்னாக்க மார்க்கெட் இஸ் த ஃபியூச்சர் வேல்யூ டிஸ்கவுண்ட் சொல்கிறது. ஸோ அதனால் இந்த ப்ராபபிள் ஈவெண்ட் ரிஸ்க்கு ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆன மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுமாரி அதாவது இந்த ஃபால் ஒரு ஹால்ட் ஆகிறது அனதர் 2 வீக்ஸில் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பேஸ், ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகும். அது ஒரு கிளியர் டைரக்ஷனல் பயஸாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த 24ஆம் தேதி வரலையும் இந்த எலெக்ஷன்ஸ் அவுட்கம், அதுக்கப்புறம் அது வரலையும் பிரேக் டவுன், பிரேக் அவுட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இதை ரொம்ப க்ரூஷியல். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுலேருந்து எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படிங்கிறத. ஸோ அதனால் நம்ம மெஜாரிட்டியாக மார்க்கெட்டினுடைய ஒரு லீனியர் ரிட்டர்ன்ஸை வச்சு பார்க்கும் பொழுது மார்க்கெட் ஜேர்னி, ஸோ 1995 to 1999 பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு ஹியூஜ் ரிட்டர்னை கொடுத்தது. அதுமாரி 2000 வந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு பிக் ட்ரா டவுன்ஸ்னு சொல்லலாம். அதுமாரி 2001 2003 ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதில் மைனராக தான் ரிட்டர்ன் கொடுத்தது. 2004 2007 ஒரு ஹியூஜ் ரிட்டர்னை கொடுத்தது. எகைன் 2008 பிக் ஒரு ட்ரா டவுன்ஸ் இருந்தது. 2009 2013 பார்த்தோம்னா ஒரு கன்சாலிடேஷனோட ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுமாதிரி 2014 2017 பார்த்தோம்னா எகைன் ஒரு ஹியூஜ் ரிட்டர்னை கொடுத்தது. அப்புறம் 2018 2020 அதுவும் டியூரிங் த கோவிட் செஷன் பார்த்தோம்னாக்க கன்சாலிடேஷன் அண்ட் ட்ரா டவுன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் 2020 2024 ஒரு மைல்டு ஒரு மைண்ட் ப்ளோவிங் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்க
சிக்னிஃபிகண்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கக்கூடும். ஸோ இது வந்து மெயினாக பார்த்தோன்னா த பவுன்ஸ் பேக் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் த 100-day எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 21,821 நடந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து அடுத்த லெவல் பார்த்தோன்னாக்க நாம் நேற்று கூறியது போல் 22,650 to 22,700 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மார்க்கெட்டில் தெரியுது. ஸோ பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளையும் வரக்கூடிய Q4 ரிசல்ட்ஸ் ப்ளஸ் குளோபல் இன்புட் தென் இந்த எலெக்ஷன் ஃபேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த அவுட்கம் வந்து அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இந்த ஒரு அப்ரப்டாக தான் இருந்து கொண்டு இருக்கும். ஸோ அதனால் நாளை தினமும் சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.